அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூகுள் டிவி வந்துருச்சு. ஏசர் பிராண்டோட கூகுள் டிவி வந்தாச்சுங்க, 40 inches. இப்போ இது ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சைடில் வந்து எனக்கு எந்த டேமேஜும் தெரியல. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த சைடில் எந்த டேமேஜும் தெரியல, இங்கேயும் எந்த டேமேஜும் தெரியல. பிடிக்கிறது மட்டும் பிடி கொடுத்துருக்காங்க. அப்படி திருப்பி பார்ப்போம். இங்கே மட்டும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது அட்டை மேலே ஏதோ பட்டுருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எவ்வளோ பெரிய பின்னு மட்டும் பாருங்க. பெரிய பின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க. கீழே ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடுவோம். ஓகே, அடுத்தது டிவி தாங்க. டிவி வந்தாச்சு. ஓகே, பாக்ஸுக்குள்ள வேற ரிமோட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோக்காக வர எதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ 4 ஸ்க்ரூஸ் மட்டும் இருக்கு. இது அப்புறம் பார்க்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, காலி பாக்ஸ். பாக்ஸ் தூக்கி இப்போ ஓர வச்சிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகே, இது தேவையில்லை, தூக்கி போட்டலாம். ஓகே, டிவி வந்தாச்சு. இதை ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்துடலாங்களா? அப்பா, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. எதுவும் டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் எதுவும் எனக்கு தெரியல சுத்தமாக. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி பார்க்க இல்லை, ஃபஸ்ட்டு மேனுவலை படிச்சுட்டு அப்புறமா ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது புக்லெட்ஸு. இது வந்து பார்த்தா மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டுங்க வித் மைக்கோட இருக்குங்க. இது வந்து AAA பேட்டரி. AAA AA இது AAA பேட்டரி, சின்ன பேட்டரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ்.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கேபிள் அன்றைக்கி முன்னெல்லாம் வந்து தெரியுங்களா, அது மாதிரி ஆடியோ கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனா யூசர் மேனுவல் படிக்கலாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டிவி பார்த்தாச்சு. இதில் ஏசர் பேண்ட் கூகுள் டிவி சூப்பர் பிரைட்னஸ் இருக்குது. HDR வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. 16.7 மில்லியன் கலர்ஸ் இருக்குது. 30 வாட் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ஸ்பீக்கரு, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. 16 GB வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். அதே போல் வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா 5 GHz இருக்குது. அதே போல் 2.5 GHz இருக்குது. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அப்புறம் மேட் இன் இந்தியா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி ஸ்டாண்டு அங்கே இருப்பாங்க. ஸ்டாண்டர்டு இப்படி வா போட்டு அது இருந்துட்டு போகுது. கட் பண்ணு, ஓப்பன் பண்ணு ரெண்டுத்தையும். ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறதா இல்லை ஃபிக்ஸ் பண்ணலாம்? அவ்வளோதானா? டிவி பிடி, கொஞ்சம் அப்படி மேலே தான் கீழே பிடி, அப்படியே வச்சுக்கோ. சேஃப்டியாக இருக்கட்டும். அவ்வளோதான். ஓகே, பிடிச்சிடலாம். பிடி பிடிச்சிக்கோ. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. டிவி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிட்டு டிவி வச்சாச்சு. டிவியோட அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. செட்டப் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் போடுறேன். அதில் ஃபுல்லாக எல்லாமே டிவி எப்படி செட்டப் பண்ணுறது அப்புறமா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.